சிசிடிவி பொருத்தப்பட்டு பொதுவெளியில் குப்பை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ஓட்டேரி திருவிக நகர் வடக்கு பகுதியில் 11வது வார்டு நாள் மக்களை தேடி பயணத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். அப்போது பிரிசல் நகர் பூங்கா, திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்டார். மேயர் பிரியா, திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை மாநகராட்சியில் வார்டு வாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் சிசிடிவி பொருத்தப்பட்டு பொதுவெளியில் குப்பை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நம்ம வரக்கூடிய பகுதியில் சில பகுதிகளில் குப்பை சேரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஸோ சில பகுதிகள் வேக்கன்ட் லேண்டாக இருக்குது. அந்த தனியாரிடம் அந்த குப்பையை அகற்றுமாறு நோட்டீஸ் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கோம். மாநகராட்சி சார்பாகவும் அதை அகற்ற சொல்லி கூறியிருக்கோம். சில பகுதிகள் அன்ஆத்தரைஸ்டாக இரவு நேரங்களில் குப்பைகளை போட்டுட்டு போகிற சூழல் இருக்கிறதா பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்காக இப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையுடன் இணைந்து அந்த பகுதிகளில் சிசிடிவி கேமரா பொருத்த சொல்லியிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் சிசிடிவி கேமரா பொறுத்த பின் யார் அந்த நபர்கள் குப்பை போடுகிறார்கள் கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும்ன்றது. இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபுவிடம் பரந்தூருக்கு விஜய் சென்றது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அண்ணா ஹசாரை போன்று ஓராண்டு உண்ணாவிரதம் இருந்தாரா விஜய் என்றும் நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிவடைந்து விட்டது எனவும் கூறினார். மக்கள் பணியை தாங்கள் சூரியன் உதிக்கும் முன் ஆரம்பித்துள்ளோம். நடு இரவில்தான் மக்கள் பணி முடிந்து வீடு திரும்புவோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை என தெரிவித்துள்ளார்.